ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி ராகோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீல் மேக்கர் கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கி சுடுதண்ணி எடுத்து அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் 3 ஸ்பூனு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கொத்தை எடுத்து உருவி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அரைக்க தேவையான பொருட்கள். ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, இலைப்பட்டை இலை இருக்குது இல்லைங்களா, பிரிஞ்சி இலை, அது நம்ம ஒரு 2 இலை எடுத்து பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு ஒரு 10, பட்டை ஒரு 3 வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அன்னாச்சி பூ, மொக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். போட்டு இப்போது நம்ம மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அரைக்க தேவையான பொருட்களை இதை பாருங்கள். நான் அடுப்பில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த கொதிக்கிறதுலையே நம்ம எடுத்து வச்சு அரைக்க தேவையான பொருட்களை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இதோடு சேர்ந்து கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி அதே தண்ணியை சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த பொருள்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை அந்த தண்ணியிலேருந்து புழிஞ்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே இந்த மாதிரி ஆகிடும். பச்சை தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதோட ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், வானல் வச்சு அதில் எண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கதை ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு கொத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு வெங்காயம், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதோட ஒன்று சேர கிண்டிக்கோங்க. கிண்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள், வரன்னு இருந்ததுங்களா, அதுக்காக கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். நல்லா கொஞ்சம் வேக விடுங்க அதோட மசாலாஸை. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கரை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டிக்கோங்க. இதில் இருக்கிறதையும் நல்லா மீல் மேக்கர் பாருங்கள், நல்லா நம்ம கிண்டியாச்சு. இதோட நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு வர மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சோயான்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஃபினிஷிங்காக கொத்தமல்லி புதினா தூவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசையோடு நீங்கள் வச்சு கொடுக்கலாம், சப்பாத்தியோடவும் வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம 2 தோசை எடுத்து வச்சுருக்கோம். அதோட நம்ம கிரேவி வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இதுவும் நம்ம மீல் மேக்கர் கிரேவியை தோசையோடு சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பரான இருக்கும், ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ரிஷி ராகோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லைக்ஸை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.